மன்னா, புத்திர பாக்கியத்தில் தங்களுக்கு குறைவே இல்லை. ஆதலால் இந்த பாரத வருஷத்தில் போற்றி புகழும் புத்திரனும் புத்திரியும் தங்களுக்கு அமையப் போவது உறுதி. இதற்காகவா நீங்கள் இவ்வளவு குழப்பமடைந்தீர்கள்? நல்ல விஷயத்தை தானே கூறியிருக்கிறீர்கள். மன்னர் சற்று பொறுத்தருள வேண்டும். நான் விஷயத்தை இன்னும் சொல்லி முடிக்கவில்லை. என்னுடைய கேள்விக்கான பதிலை தான் கூறிவிட்டீர்களே. இனி என்ன விஷயம் இருக்க போகிறது? அதை சொல்வதற்கு தயக்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் கூறுங்கள். தாங்கள் மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்த பிறகே தங்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும், இது உறுதி. ஜோதிடரே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நாடு, மக்கள், இறைவன், குடும்பம் என்று இதுவரை நிறைந்திருந்த உங்கள் மனது தாங்கள் சந்திக்கப் போகும் சம்பவங்களுக்கு பிறகு இனி பெருத்த அவமானங்களை சந்திக்க நேரிடும். மன்னா, இந்த கோபம் தங்களையே அழித்துவிடும். சொல்லப்போனால் தங்களுக்கு உண்ண பிடிக்காது, உறங்க பிடிக்காது, இறைவனை தொழ பிடிக்காது, தங்களை இறைந்து வருவோர்க்கு மனமிறங்கவும் பிடிக்காது, புகழ் பாடும் புலவர்களின் சொல் பிடிக்காது, ஏன் மக்களின் வாழ்த்து கோஷம் கூட தங்களுக்கு பிடிக்காது. தங்களை தங்களுக்கே பிடிக்காது. அந்த அளவிற்கு நிகழப்போகும் சம்பவம் தங்களை பாதிக்கும். என் வாளுக்கு வேலை வைக்காதீர்கள். கடமையை செய்ய வந்தவன் மேல் கோபப்படுவது முறையல்ல. தம்பி, கோபப்படாது. தன்னை பற்றி அறிந்தவன் எதற்கும் கவலைப்பட மாட்டான். இந்த துருபதன் போர்க்களத்திற்கு செல்கிறான் என்றால் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவார்கள் என்றுதான் இன்று வரை சரித்திரம் கூறியிருக்கிறது. என் வில்லிலிருந்து புறப்படும் பானமழை எதிரிகளை வீழ்த்தும் பாசவலை. அவமானப்பட வேண்டும் என்று அண்ணனே நினைத்தாலும் அதை செய்யும் துணிவு இவ்வுலகில் எவருக்கும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஜோதிடரே. அறியாதவரிடம் தெரியாத விஷயங்களை கூறுவது வீண் வேலை. தம்பி, இவருக்கு பொன் பொருளை கொடுத்து அனுப்பு. நன்றி மன்னா, நான் வருகிறேன். வணக்கம். மன்னர் மன்னிக்க வேண்டும். ஒரு அவசர செய்தி. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி திருதராஷ்டிரரின் மூத்த புதல்வன் துரியோதனன் நமது எல்லைக்குள் புகுந்து விட்டான் அரசே. அந்த சிறுவனை இருக்கும் இடம் தெரியாமல் அழித்து விடுகிறேன். மன்னன் என்ற மமதியில் எனது குரு துரோணாச்சாரியாரின் நட்பை மதிக்காமல் அவர் மனம் நோக்கும்படி செய்தாய் அல்லவா? அதற்கு பிரதிபலனாக உன்னை அவர் காலடியில் விட வைத்து மன்னிப்பு கேட்க வைப்பதற்காகவே உன் மீது போர் தொடுத்திருக்கிறேன். இந்த அத்தினாபுரத்து இளவரசனான துரியோதனன். வா போருக்கு. பச்சிளம் பாலகனே துரியோதனா, உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு பாவமாக உள்ளது. அந்த துரோணன் என்னுடன் போரிடுவதற்கு பயந்து உன்னை அனுப்பியதிலிருந்தே நீ எனது வீரத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று தெரிகிறது. மாவீரன் என்று மாத்தட்டிக் கொள்ளாதே துருபதா. மாவீரன் என்றால் தனக்கு நிகரானவுடன் தான் போரிட வேண்டும். உனக்கு நிகரானவன் நான் என்பதா எனது குரு துரோணாச்சாரியார் உன்னை எதிர்த்து போர் புரிய என்னை அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது புரிகிறதா பாலகன் நீயா இல்லை நானா என்று? ஏய் துரியோதனா, என் வில்லிலிருந்து புறப்படும் பானமழை யார் பாலகன் என்பதை இந்த உலகத்திற்கு தெரிவிக்கும். தொடு உன் பானத்தை. வந்துள்ளது விதுரன் தானே? நல்ல செய்தியோடு வந்திருக்கிறாய் அல்லவா?
துரியோதனன் வெற்றியோடு திரும்பி விட்டானா? என்ன விதுரா, மௌனித்து இருக்கிறாய்? துருபதனோடு நம் துரியோதனன் கடுமையாக போரிட்டான். ஆனால் என்னுடன் கதாயுதம் கொண்டு போரிட்டு பார், அப்பொழுது தெரியுமடா எனது பராக்கிரமம் உனக்கு. என்னை போருக்கு அழைத்தவன் நீ. போரிடும் முறையை தேர்ந்தெடுக்கும் உரிமை அழைக்கப்பட்டவனுக்குத்தான் உண்டு, அழைத்தவனுக்கு அல்ல. நீ என்ன செய்வாய்? சிறு பாலகன் தானே. உன் தாத்தா பீஷ்மரிடமோ உன் குலகுரு கிருபாச்சாரியரிடமோ போரிடும் முறையை தெரிந்து கொண்டு பின்பு வா. சாரதி, ரதத்தை திருப்பு. என்ன சொல்லுகிறாய் விதுரா? துரியோதனன் பாஞ்சால மன்னன் துருபதனிடம் தோற்றுவிட்டான். ரதத்தை செலுத்து. அநேகமாக அத்தினாபுர சாம்ராஜ்யம் சந்திக்கும் முதல் தோல்வி இதுவாகத்தான் இருக்கும். ஏன் இப்படி ஆனது? என் மகனிடம் வீரம் இல்லையா? வீரம் இருந்து என்ன, விவேகம் இருக்க வேண்டுமே. சான்றோர் சொல்லுக்கெல்லாம் செவிசாய்க்க வேண்டுமே. பாண்டவர்களின் துணையோடு சென்றிருந்தால் இந்த தோல்வியை சந்திக்க நேர்ந்திருக்காது. ஏன் அவர்கள் செல்லவில்லை? அழையாத விருந்தாளியாக செல்ல யாருக்குத்தான் விருப்பம் இருக்கும்? துரியோதனன் பாண்டவர்களை ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லையே. இன்னும் சொல்ல போனால் பகையாளிகளைப் போல் அல்லவா பார்க்கிறான். இந்த குணம் நல்லதற்கல்ல. நீங்களாவது எடுத்து சொல்லுங்கள் அண்ணா. ஏற்கனவே அந்த துருபதன் ஆணவக்காரன். இப்பொழுது அத்தினாபுர இளவரசனை வென்றதும் அவனது மமதை மத யானை போல் ஏறி இருக்கும். நடந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன். அண்ணன் அவனது பலம் அறியாமல் சென்றதன் பலன். என்னை நம்புங்கள், அந்த துருபதனை இப்போதே சிறைப்பிடித்து வருகிறேன். உன் திறமையில் எனக்கு சிறிதும் சந்தேகமே இல்லை. நீ அந்த மித்திர துரோகியை தோற்கடிக்க வல்லவன். உனக்கு வெற்றி நிச்சயம். உங்கள் ஆசியால் இந்த பிரபஞ்சத்தையே வெற்றி கொள்வேன். இப்பொழுதே படைகளை திரட்டிக் கொண்டு அவனை சிறைப்பிடித்து வருகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள். வெற்றியோடு திரும்பி வா.
என்னை ஆசீர்வதியுங்கள் அன்னையே. நலமுண்டாகட்டும். தாயே, வித்தைகளை நான் பயின்ற பின் என் வீரத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்ட எனக்கு கிடைத்திருக்கும் முதல் வாய்ப்பு. என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்கள். அர்ஜுனா, நீ வீரன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீ வயதில் சிறியவன். போர்க்களம் உனக்கு புதிதல்லவா? தாயே, என் சாகசங்களை அரங்கில் பார்த்த பிறகும் என் மீது சந்தேகம் வரலாமா உங்களுக்கு? உலகிற்கே நீ மாவீரனாக இருந்தாலும் எனக்கு நீ பிள்ளை அல்லவா? வெற்றியோடு நீ திரும்பி வந்து உன் குருவின் ஆசிகளை பெறு. நான் வருகிறேன் தாயே. பெரியப்பா, ஆசீர்வதியுங்கள். அர்ஜுனா, துருபதனை சிறைப்பிடிக்க பாஞ்சால தேசத்திற்கு செல்கிறேன். அத்தினாபுரத்து அரசரான தாங்கள் போருக்கு செல்ல என்னை அனுமதியுங்கள். அர்ஜுனா, புஜபலம் பொருந்திய துரியோதனனே தோற்று திரும்பி விட்டான். நீ அனுபவம் இல்லாதவனாயிற்றே. நான் நமது குரு வம்சத்திற்கு நேர்ந்த அவமானத்தை துடைக்கவே இந்த போருக்கு புறப்படுகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள். வெற்றியோடு திரும்பி வா. பெரியம்மா, உங்கள் ஆசி எனது வெற்றியை உறுதியாக்கும். என்றும் என் ஆசைகள் உன்னோடு இருக்கும். நான் போருக்கு புறப்படுகிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள். வெற்றியுடன் திரும்பி வா. என்ன பாலகனே, உன்னுடன் விளையாடுவதற்கு ஆள் இல்லை என்று எனது பாஞ்சால தேசத்திற்கு வந்து விட்டாயோ? உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பாக உள்ளது. உருவத்தை பார்த்து முடிவெடுக்கும் அரசனை கண்டால் எனக்கும் வியப்பாக தான் உள்ளது. உங்களோடு போர் புரிய எனது சேனைகள் போர்க்களத்தில் தயாராக இருக்கிறது. சேனைகளை கண்டவுடன் நான் அஞ்சி விடுவேன் என்று எண்ணுகிறாயோ? அதனால் தானே நானே உங்களை நேரில் அழைக்க வந்திருக்கிறேன். போர் என்றால் உங்களுக்கு அத்தனை அச்சமா? ஒரு சத்திரியனுக்கு இதுதான் லட்சணமா? நன்றாக பேசுகிறாய், நன்றாக பேசுகிறாய். ஆனால் பாலகனே, உன்னுடன் போரிடுவதற்கு எனக்கு இப்பொழுது விருப்பமில்லை. நீ சென்று வரலாம். பலப்பரீட்சை செய்யாமலே பாலகன் என்று கூறினால் எப்படி? களத்தில் இறங்கி போரிட்டால் தானே பாலகன் நானா அல்லது நீங்களா என்று தெரிய வரும். என்னுடன் போரிட்டு தோற்று ஓடி வந்த உன் அண்ணன் துரியோதனன் என் வீரத்தை பற்றி உன்னிடம் சொல்லவில்லையா? அதை கேட்டுமா உனக்கு அச்சம் வரவில்லை? அச்சமா? எனக்கா? எனது ஒரு அஸ்திரத்தை உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா? அந்த துரோணாச்சாரியரிடம் அஸ்திர வித்தை கற்றதனால் என்னை எளிதாக தோற்கடித்து விடலாம் என்ற ஆணவத்தோடு இங்கு வந்திருக்கிறாயோ? ஆணவத்திற்கு பெயர் பெற்றவர் தாங்கள் தான் என்று இந்த அகிலமே போற்றுகிறது. வெட்டி பேச்சு எதற்கு? போர்க்களத்திற்கு வந்தால் வீரன் யார் என்று வெட்ட வெளிச்சமாகிவிடும். நெஞ்சில் உரம் இருந்தால் தாங்கள் போர்க்களத்திற்கு வாரும்.
அண்ணா அண்ணா, என்ன ஆயிற்று? என்ன விதுரா, ஏன் இப்படி பதட்டத்தோடு வருகிறாய்? போர்க்களத்திலிருந்து ஏதேனும் செய்தி வந்ததா? அர்ஜுனனும் துருபதனிடம் தோற்றுவிட்டானா? என்ன, அர்ஜுனன் போரில் தோற்பதா? அது இந்த யுகத்தில் நடக்காத காரியம். அப்படி என்றால் அர்ஜுனன் துருபதனை வென்று நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். ஏனண்ணா மௌனமாகிவிட்டீர்கள்? அர்ஜுனன் போரில் வென்றது உங்களுக்கு மகிழ்ச்சிதானே? மகிழ்ச்சிதான். விதுரா, அரசி, இதைவிட வேறென்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? எங்கே துரோணாச்சாரியார் கேட்ட குருதட்சணையை இந்த அத்தினாபுரம் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த அச்சத்தை உடைத்தெறிந்து விட்டான் என் மகன் அர்ஜுனன். அவனது வீரத்தால் இந்த அத்தினாபுரமே மேன்மையுற்றது. அர்ஜுனனின் வெற்றி இந்த அத்தினாபுரமே பெற்ற வெற்றி. உடனே இந்த வெற்றியை கொண்டாட ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசி. இப்பொழுதே இந்த வெற்றி விழாவின் பணிகளை நான் முடித்து விடுகிறேன். அரசே, எனக்கு உத்தரவிடுங்கள், நான் வருகிறேன். அரசே, 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 ஏன் இந்த மௌனம்? ஒன்றுமில்லை, சற்று களைப்பாக இருந்தது, அவ்வளவுதான். உங்கள் மனதை நான் அறிவேன். துரியோதனன் துருபதனிடம் தோற்று திரும்பியதை நினைத்து தாங்கள் இன்னமும் வருந்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படித்தானே? நம் மகன் துரியோதனன் தோற்கவில்லை. அது முடிவடையாத யுத்தம். அர்ஜுனன் அதை முடித்து வைத்து விட்டான். அர்ஜுனன் யார்? அவன் நாம் பெறாத பிள்ளை அல்லவா? துரியோதனன் வெற்றி பெற்றால் என்ன, அர்ஜுனன் வெற்றி பெற்றால் என்ன? நாட்டின் அரசர் என்ற முறையில் இந்த வெற்றி உங்களுடையதே. அதனால்தான் இந்த வெற்றியை ஒரு விழாவாக கொண்டாட கட்டளையிட்டேன். நான் அவ்வாறு கட்டளையிட்டது சரிதானே? சரிதான். குருவே, நீங்கள் கேட்ட குருதட்சணை உங்கள் காலடியில் கிடக்கிறது. பாஞ்சால தேசத்து மன்னர் துருபதனுக்கு வணக்கம். நலமாக இருக்கிறீரா? இந்த ஏழை பரதேசியை தங்களுக்கு நினைவு இருக்கிறதா? ஒரு காலத்தில் நான் உங்கள் நண்பன், அப்படித்தான் நான் நம்பிக்கொண்டிருந்தேன்.
துருபதா, உன் பாஞ்சால தேசம் இப்பொழுது என் வசமாகிவிட்டது. நான் உன் உயிரையும் பறித்திருப்பேன். ஆனால் நான் அதை விரும்பவில்லை. அன்று உன்னால் பரதேசி என்று வர்ணிக்கப்பட்ட நான் கொடுத்த வாழ்க்கையோடு இன்று இங்கு வந்து நிற்கிறாய். உன் உயிருக்கு ஆபத்து வந்ததென்று அஞ்சாதே. நான் உன்னைப் போல் குணம் கெட்டவன் அல்ல. சிறுவயதில் என்னோடு ஆசிரமத்தில் விளையாடியது இன்னும் என் மனக்கண்ணில் அழியாமல் இருக்கிறது. அந்த பிரதிபலன் பாராத நட்பு இப்பொழுதும் என் மனதில் நிழலாடிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன் இலக்கணப்படி நாடற்ற ஒரு கைதி இப்பொழுது என்னைப் போன்ற ஒரு நாட்டின் மன்னனுக்கு நண்பனாக முடியாதே. ஆனால் இந்த ஏழை இப்பொழுதும் உன் நட்பை விரும்புகிறேன். மன்னா, நீ அரசில்லாதவன். அரசனிடம் நட்பு கொள்ள முடியாது. அதனால் என் பாஞ்சால தேசத்தின் தென்பகுதியை உனக்கு தானமாக கொடுக்கிறேன். வடபகுதிக்கு என் மகன் அஸ்வத்தாமனை மன்னனாக நியமிக்கிறேன். இப்பொழுது நீயும் நானும் சமமாகிவிட்டோம் அல்லவா? உனக்கு விருப்பம் இருந்தால் இப்பொழுது என்னை நண்பனாக ஏற்றுக்கொள். உன் நட்பை என்றும் நான் விரும்புகிறேன். நீ எனக்கு உன் நாட்டில் ராஜ்யத்தில் பாதியை பரிசாக கொடுப்பதாக சொன்னாய். உதவி கேட்டு வந்த என்னை சபையில் வைத்து அவமானப்படுத்தினாய். நான் உனக்கு எந்த வாக்கும் கொடுக்கவில்லை. ஆனாலும் என் தேசத்தில் பாதியை இப்பொழுது உனக்கு பரிசாக கொடுத்திருக்கிறேன். ஏற்றுக்கொள். விருப்பம் இருந்தால் நாம் நட்பை தொடரலாம். தங்களை போன்ற வீர மகான்களிடம் பெருந்தன்மை இருப்பதில் வியப்பேதுமில்லை. நான் தங்களை தரிசித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நட்பின் வலிமையை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். நன்றி. நான் வருகிறேன். அர்ஜுனா, இன்னும் எதற்காக என்னை பின்தொடர்கிறாய்? உன் குருதட்சணையில் இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கிறதா? என்னை சிறையில் தள்ளுவதற்கு உன் குரு துரோணர் உத்தரவிட்டாரா? இல்லை என்னை சிரசேதம் செய்ய சொல்லி கட்டளையிட்டாரா? தங்களின் மனம் மிகவும் புண்பட்டிருப்பதை நான் அறிவேன். இதற்கு நான் காரணமாகிவிட்டேன். தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஒரு அரசியல் கைதியிடம் அத்தினாபுரத்தின் இளவரசர் மன்னிப்பு கேட்பதா? நல்ல வேடிக்கை. இப்பொழுதும் தாங்கள் பாஞ்சால தேசத்தின் மன்னன். பாஞ்சால தேசத்தின் மன்னன்? அது உங்கள் துரோணர் எனக்கிட்ட பிச்சை. நான் மன்னனா? மானத்தையும் வெட்கத்தையும் இழந்து கைதியாக இங்கு மிருகத்தை போல் நடத்தப்பட்டேன். இனியும் நான் ஒரு மன்னன் என்று மார்த்தட்டி கொண்டால் அது சத்திரிய குலத்திற்கே இழுக்கு. மன்னா, நடந்த சம்பவங்கள் உங்கள் மனதை வெகுவாக பாதித்துவிட்டது. அதனால்தான் உங்கள் வார்த்தையில் கோபமும் விரக்தியும் வெடிக்கின்றது. எங்கள் குரு துரோணாச்சாரியார் குரு தட்சணையாக தங்களை கேட்டார். அதனால் தான் வேறு வழியின்றி உங்களுடன் போரிட்டு நான் வென்று உங்களை கைதியாக்கி இங்கு கட்டி இழுத்து வந்தேன். குருவானவர் தட்சணையாக எதை கேட்டாலும் ஒரு உண்மையான சீடன் தர வேண்டும் என்பது குருகுல தர்மம் என்று அறியாதவர் அல்ல தாங்கள். என் குரு தட்சணையாக என் உயிரையே கேட்டிருந்தாலும் மறுக்காமல் கொடுத்திருப்பேன். பாஞ்சால மன்னர் என்னை மன்னிக்க வேண்டும். உங்கள் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் நன்றாக அறிந்தவன் நான்.
நீங்கள் அக்னிபேசரின் சிஷ்யன். எங்கள் குரு துரோணாச்சாரியாருக்கு நிகராக அக்னி வேதத்தையும் அஸ்திர வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தவர் தாங்கள். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஒன்றுதான் என்று தாங்கள் அறியாததா? அர்ஜுனா, நீ உண்மையான வீரன் என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டாய். குருவிற்காக உன் உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னாயே, உன் குரு பக்தி என்னை வியக்க வைக்கிறது. இப்படி ஒரு சிஷ்யனை பெற உண்மையில் அந்த துரோணன் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். பகைவனை புகழ்வதற்கு நெஞ்சுரம் வேண்டும். அது உன்னிடம் இருக்கிறது. உன்னிடத்தில் போர்க்களத்தில் தோற்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன். ஒரு உண்மையான வீரனிடம் இந்த பாஞ்சால மன்னன் துருபதன் தோற்றான் என்று அந்த சரித்திரம் சொல்லும். எதிரியின் மனத்துயரத்தை அறிந்து மன்னிப்பு கேட்கிறாயே, உனது மாண்பு என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது. வெற்றி பெற்றவனை வீரன் என்றும், மன்னிப்பு கேட்கும் மாண்புடையவனை மாவீரன் என்றும் உலகம் பறைசாற்றும். உண்மையில் எனக்கு உன்மேல் தனிப்பட்ட முறையில் எந்த வருத்தமும் இல்லை. நீ உன் கடமையை தான் செய்தாய். ஒரு கோழையிடம் வெற்றி காண்பதை விட உன் போன்ற மாவீரனிடம் தோற்றதை நான் பெருமையாக கருதுகிறேன். உங்களின் சமாதானம் எனக்கு மன நிம்மதி அளிக்கிறது மன்னா. வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவரான தாங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீடூழி வாழ்க. நீடூழி நிகரில்லாத வீரனாக வாழ்வாய். நான் வருகிறேன் அர்ஜுனா. வீரனே, விதி இருந்தால் நாம் மீண்டும் சந்திப்போம். நிச்சயமாக. அவையோருக்கு வணக்கம். வெற்றி பெருமிதத்தில் திளைத்திருக்கிறது இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யம். இந்த வெற்றியை சாத்தியமாக்கியது அர்ஜுனனின் பராக்கிரமம். துருபதனை வென்ற அர்ஜுனனின் வீரத்தை பாராட்டவே இந்த அவை இப்பொழுது கூடியிருக்கிறது. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் காவலன் என்ற முறையில் நான் அர்ஜுனனின் வீரத்தை பாராட்டுகின்றேன். இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! 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 இன்று என் மனம் வெற்றி களிப்பில் தாண்டவமாடுகிறது. துருபதனிடம் நான் பட்ட அவமானத்தை துடைத்தெறிந்து விட்டான் என் சிஷ்யனான அர்ஜுனன். எந்த பாஞ்சால மன்னன் நண்பன் என்றும் என்னை பாராமல் தூஷித்து துரத்தி அடித்தானோ, அதே பாஞ்சால மன்னனை என் காலடியில் காணிக்கையாக கொண்டு வந்து போட்டுவிட்டான் என் மாணவன். என் துயரை தீர்த்த அர்ஜுனனுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன். துருபதனை வென்ற அர்ஜுனனின் வெற்றியை இந்த அவையில் அறிவிப்பதால் இந்த அவையே பெருமைப்படுகிறது. அர்ஜுனனின் குருவாக நானும் பெருமை கொள்கிறேன். இப்போது இந்த அத்தினாபுர அவையில் சூளுரைக்கிறேன். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த வில்லாளன் அர்ஜுனன் தான். வில்வித்தையில் அவனை வெல்ல யாரும் இல்லை. அவன் எனக்கு நிகரானவன். இன்னும் சொல்ல போனால்
என்னையே வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவன். நான் இந்த சொர்ணவில்லை என் பிரியத்திற்குரிய சிஷ்யன் அர்ஜுனனுக்கு பரிசாக தர விரும்புகிறேன். அரசே, என்னை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதியுங்கள் அன்னையே. நீடூழி வாழ்க. அஸ்வத்தாமா, உனது தந்தைக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை? ஒரு வஞ்சனையா? என்ன கூறுகிறீர்கள்? மாவீரன் கர்ணன் இருக்கிறான், குலகுரு கிருபாச்சாரியார் இருக்கிறார், பிதாமகன் பீஷ்மர் இருக்கிறார். ஆனால் உன் தந்தைக்குரியதை கேட்டாயா? இவ்வுலகத்திலேயே சிறந்த வில்வீரன் அந்த அற்பபதர் அர்ஜுனனா? உனது தந்தைக்கு அர்ஜுனன் என்றால் எப்பொழுதும் தனி பிரியம். நாங்கள் அனைவரும் அவருடைய சிஷ்ய பெருமக்கள் தான். அதில் ஏன் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்க வேண்டும்? நீ கூறுவது எதுவும் எனக்கு விளங்கவில்லை. விளங்கும்படியே சொல்கிறேன். துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு பல அற்புத விதைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பல விசேஷ அஸ்திர சாஸ்திரங்களை பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த ஓரவஞ்சனை? நீ கூறுவது போல் ஓரவஞ்சனை செய்யக்கூடியவர் அல்ல என் தந்தை. அவர் அனைவருக்கும் அஸ்திர வித்தைகளை சமமாகவே கற்றுக் கொடுத்தார். கொள்ளளவு தெரிந்தே கொள்கலனில் பொருளை நிரப்ப முடியும். அனைவராலும் அனைத்து கலைகளையும் கற்றுத்தேர முடியாது. அஸ்திர வித்தைகளை ஒருவன் அபியாசம் செய்வதை பொறுத்தே அவனுக்கு அடுத்த நிலைகளை கற்றுத்தர ஒரு குருவினால் முடியும். அந்த வகையில் அசுர சாதகம் செய்து அகிலத்திலேயே சிறந்த வில்லாளி என்ற நிலையை எய்தியிருக்கிறான் அர்ஜுனன். என்ன இருந்தாலும் துரோணாச்சாரியார் உனது தந்தை அல்லவா? அவரை விட்டு கொடுத்து பேசுவாயா? உனது தந்தைக்கு அர்ஜுனன் என்றால் எப்பொழுதும் தனி பிரியம்தான். அப்படி இல்லை துரியோதனா. துரோணாச்சாரியாரின் நெடுநாளைய லட்சியம் இன்றுதான் ஈடேறியது. அதை நிறைவேற்றியவன் நம் அர்ஜுனன். அதனால்தான் உணர்ச்சி வசப்பட்டு அவையில் அப்படி பேசினார். மற்றபடி என்றுமே உன் மீது என் தந்தைக்கு தனிப்பட்ட வெறுப்பு ஏதுமில்லை. நானும் என் தந்தையும் என்றென்றும் உனக்கும் உன் தந்தைக்கும் கட்டுப்பட்டவர்கள். இதை நினைவில் வைத்துக்கொள் துரியோதனா. என் பாஞ்சால தேசத்தின் தென்பகுதியை உனக்கு தானமாக கொடுக்கிறேன். வடபகுதிக்கு என் மகன் அஸ்வத்தாமனை மன்னனாக நியமிக்கிறேன். மறக்க முடியவில்லை. தூக்கத்திலும் என்னால் மறக்க முடியவில்லை. ராஜாதிராஜ சந்திரகுல திலக அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மாமன்னர் திருதராஷ்டிரர் அவர்கள் அவைக்கு வருகிறார் வருகிறார் வருகிறார். மாமன்னர் திருதராஷ்டிரர் வாழ்க! மாமன்னர் திருதராஷ்டிரர் வாழ்க! மாமன்னர்
திருதராஷ்டர் வாழ்க! மாமன்னர் திருதராஷ்டர் வாழ்க! மாமன்னர் திருதராஷ்டர் வாழ்க! மாமன்னர் திருதராஷ்டர் வாழ்க! மாமன்னர் திருதராஷ்டர் வாழ்க! மாமன்னர் திருதராஷ்டர் வாழ்க! மாமன்னர் திருதராஷ்டர் வாழ்க! இளவரசர் யுதிஷ்டர் வாழ்க! இளவரசர் யுதிஷ்டர் வாழ்க! இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! இளவரசர் அர்ஜுனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! இளவரசர் துரியோதனன் வாழ்க! விதுரா, இன்று ஏன் அவையில் இந்த ஆரவாரம்? ஏதாவது வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறதா? அரசே, வழக்கு எதுவும் விசாரணைக்கு வரவில்லை. ஆனால் அத்தினாபுரத்து யுவராஜன் யாராக இருக்கும் என்ற ஆவலில் எல்லோரும் அவையில் குழுமியிருக்கிறார்கள். இளவரசர்கள் யுவராஜனாக பட்டம் சூட்டிக் கொள்ள வேண்டிய வயதை எட்டி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இளவரசர்களும் தங்களின் வீர பராக்கிரமங்களை மக்கள் முன் நிரூபித்து விட்டார்கள். அர்ஜுனன் போரில் துருபதனையும் சௌவீரன் புதல்வன் விபனனையும் வென்று நம் ஆத்தினாபுரத்தின் புகழை நிலைநாட்டி விட்டான். ஆகையால் நாம் யுவராஜன் பட்டாபிஷேகத்தை விரைவில் நடத்திவிடுவது நல்லது. மக்களும் அவையோர்கள் எல்லோரும் அதையே விரும்புகிறார்கள். விதுரா, நீ சொல்வது முற்றிலும் உண்மை. இப்பொழுதே அவையோருக்கு யுவராஜன் பட்டாபிஷேகம் குறித்து அறிவித்து விடுகிறேன். நல்லது அரசே.